வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா, சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பணத்தாள்கள் தட்டுப்பாடு பிரச்சினை விரைவில் தீரும், மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி நம்பிக்கை. ஏடிஎம்மில் இருந்து ரூபாய் 4500 வரை எடுக்கலாம். இன்று முதல் அமலுக்கு வந்த புதிய நடைமுறை. குடும்ப அட்டைகளில் உள்தாள் இணைப்பு பணி தொடங்கியது. ஸ்மார்ட் கார்டு திட்டம் பற்றி ஸ்டாலின் கேள்வி. கட்சியின் தேசிய தலைவராக முதல்வர் அகிலேஷ் தேர்வு. சமாஜ்வாதி கட்சியிலிருந்து சிவ்பால் யாதவ் நீக்கம். மதிப்பிழந்த பணத்தாள்களால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு வரும் நாட்களில் சுமூக தீர்வு ஏற்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த ஆண்டு கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக பட்டியலிட்டார். பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டால் விலைவாசி குறையும், கருப்பு பணம் உள்பட கோடிக்கணக்கான ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வந்து இருப்பதாக அருண் ஜேட்லி தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வளரும் என்றும் கூறினார். மறைமுக வரி சீர்திருத்தங்களால் இந்த ஆண்டு நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடையும் என்றும் அருண் ஜேட்லி தெரிவித்தார். And I'm sure 2017 will see this historic indirect taxation reform in India, which will be the biggest ever taxation reform since independence. And of course, we had the major reform of through the demonetization exercise, which has been completed in a very successful and a peaceful manner. The whole country has supported it overwhelmingly. ஏடிஎம்கள் மூலம் அதிகபட்சமாக 2500 ரூபாய் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒருவர் எடுக்க முடியும் என்ற நிலை மாற்றப்பட்டு 4500 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற வசதி இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்ததிலிருந்து ஏடிஎம் மையங்களில் 2500 ரூபாயும் வங்கிகளில் வாரத்திற்கு 24000 ரூபாய் வரையும் எடுக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதன்படி கடந்த நவம்பர் 8ஆம் தேதி முதல் பொதுமக்கள் அனைவரும் ஏடிஎம் மையங்களில் நாள் ஒன்றுக்கு 2500 ரூபாய் மட்டுமே எடுத்து வந்தனர். இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த 50 நாட்கள் கெடு டிசம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்ததால் ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் 4500 ரூபாய் ஏடிஎம் மையங்களில் எடுக்கலாம் என பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியது. இதன்படி 4500 ரூபாய் இன்று முதல் பொதுமக்கள் தற்போது எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஏடிஎம் மையங்கள் செயல்படாததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். எல்லா ஏடிஎம்லையும் 2000 தான் எடுக்க முடியுது. நேற்று நான் எடுத்தேன், ஒரு ஏடிஎம்ல 2000 எடுக்க முடியுது. இன்னொரு ஏடிஎம்ல அதுக்கு மேலே போனால் எக்ஸிட்னு ஒரு லிமிட் அவ்வளோதான் வச்சுருக்காங்க. மேபி இன்றைக்கி தான் 4000 எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி தான் 4000 எடுக்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4500 ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த புத்தாண்டில் நமக்கு வழங்கியிருக்கிறாரு. இந்த 4500 அடித்தட்டு மக்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஜனங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வெகு விரைவாக கிடைக்கிற மாதிரி எல்லா ஏடிஎம்களையும் வழிவகை செய்யணும். 20% 30% ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்படுவதால் மக்கள் இந்த ஏடிஎம் மையங்கள் விரைவில் செயல்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மாம்பழத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் கோபிநாத். குடும்ப அட்டைகளுக்கான காலக்கெடுவை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கும் வகையில் உள்தாள் இணைக்கும் பணி இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைகளின் பயன்பாட்டு காலம் கடந்த 31ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இந்நிலையில் புதிதாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் ரேஷன் கார்டுகளில் மேலும் ஓராண்டுக்கு உள்தாள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதனையடுத்து குடும்ப அட்டைகளில் உள்தாள் இணைக்கும் பணிகள் இன்று முதல் ரேஷன் கடைகளில் தொடங்கியுள்ளன. ரேஷன் கடைக்கு வந்தேன், ஏதோ போடுவாங்கன்னு எதுவும் போடலைங்க மேடம். ஏதோ தாள் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் ஒட்டி கொடுத்தாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்குமோ இருக்காதான்னு சந்தேகமாக வந்தேன். இன்னைக்கு ஒட்டுறேன்னு சொல்ல லைனில் நின்று வாங்கிட்டாங்க மேடம். இன்னைக்கு ரேஷன் கார்டுக்கு தாள் ஒட்டுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதனால பார்த்தா கூட்டமும் கம்மியாக இருந்தது. சரி, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடலான்றதுனாக்க வந்தால் சீக்கிரம் முடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடறாங்க. அதனால வந்திருக்கோம் நாங்கள்.
2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். குடும்ப அட்டைகளின் செல்லத்தக்க காலம் வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வருவது வேதனையளிப்பதாக தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டைகளில் மீண்டும் உள்தாள் ஊட்டும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருப்பது ஸ்மார்ட் கார்டு திட்டம் வெற்று அறிவிப்பு என்பதை காட்டுவதாக மு க ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்துக்காக அறிவிக்கப்பட்ட 318 கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என்பது பற்றி தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம் தலைநகர் லக்னோவில் நடைபெற்ற சமாஜ்வாதி கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவராக அகிலேஷ் யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவை அவரது இல்லத்தில் அகிலேஷ் யாதவ் சந்தித்து பேசினார். அதனை அடுத்து கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவராக அகிலேஷ் யாதவ் தேர்வு செய்யப்பட்டதாகவும் கட்சியின் மாநில தலைவர் பதவியிலிருந்து சிவ்பால் யாதவ் நீக்கப்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகிலேஷ் யாதவ் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என்று முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு நாளையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை வடபழனியில் உள்ள முருகன் திருக்கோவிலிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதல் திரளானோர் திரண்டதால் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உலக அமைதிக்காகவும் மக்கள் அனைவருக்கும் புதிய ஆண்டில் நல்வாழ்வு கிடைக்கவும் பிரார்த்தனை செய்ததாக பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த வருஷம் புத்தாண்டு ஃபஸ்ட்டு நான் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் புத்தாண்டு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அடுத்தது எங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துருக்கிறதுக்காக என்னோட உறவினர்களோடு நான் இங்கே வந்திருக்கேன். நியூ இயர் அப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பெட்டர் இயர் போன இயரை விட பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சாமி கிட்ட இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பலியான விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வறட்சி காரணமாக பயிர்கள் வாடியதைக் கண்டு தற்கொலை செய்த 79 விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் வறட்சி காரணமாக உயிரிழந்த 79 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் பிரச்சினையை தீர்க்க குழு அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் மேலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்யும் அபாயம் உருவாகும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை அரசு சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை நாட்டுடைமை ஆக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்தில் நேற்று வரை 79 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு படித்திருக்கிறார்கள். பயிர்கள் கருகி அழிந்து நட்டப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 கொடுப்பதில் எந்த மாற்றமும் செய்யாதீர்கள். இறந்து போன குடும்பங்களுக்கு நாங்கள் 25 லட்சம் கேட்கிறோம். தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடைமை ஆக்கப்படும் என்ற இலங்கை அமைச்சரின் பேச்சுக்கு தமிழக மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையினர் அவர்களை விடுவிக்கும் போதிலும் படகுகளை மட்டும் விடுவிப்பதில்லை. இந்நிலையில் தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 122 படகுகள் அரசுடைமை ஆக்கப்படும் என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீரா தெரிவித்தார். இதற்கு நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுமார் 40 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான தங்களது படகுகளை இழந்து பரிதவித்து வருவதாகவும் மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது படகுகளை மீட்டுத் தரவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட விசைப்படுகளை இலங்கை அரசுகளை எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு பேட்டியை கேட்டவுடனே அதிர்ச்சி அடைந்தோம். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் உடனே பிரதம மந்திரி மோடி அவர்கள் தலையிட்டு எங்கள் துரிதமான நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கிற மாதிரியா நல்ல ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடும் வகையில் புத்தாண்டு பிறந்த வேளையில் மதுரையில் புத்தக ஆர்வலர்கள் பலரும் விடிய விடிய புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். புத்தாண்டை புத்தகங்களோடு கொண்டாடும் வகையில் மதுரையில் சிறப்பு புத்தக விற்பனையை நியூ செஞ்சுரி புத்தக விற்பனை நிலையம் விடிய விடிய நடத்தியது. அறிவியல், இலக்கியம், வரலாறு மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புத்தகங்களை புத்தக ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கடந்த 25 ஆண்டுகளாக புத்தாண்டின் இரவு வேளையில் இந்த சிறப்பு விற்பனை நடைபெற்று வருவதாக புத்தக நிலையத்தினர் தெரிவித்தனர். சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களின் பெருக்கத்தால் தற்போது வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவதாக தெரிவித்த வாசகர்கள் இதுபோன்ற சிறப்பு விற்பனையால் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகும் என்று தெரிவித்தனர். பழைய காலத்து நாவல்கள் மற்றும் புத்தகங்களை தள்ளுபடி விலையில் வாங்குவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்ததாக பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். கடந்த 25 வருஷமாக புத்தாண்டு புத்தக கண்காட்சியை தொடர்ந்து காலிலிருந்து விடிய விடிய நடத்திக்கிட்டு இருக்கா. ஒரு அறிவு சார்ந்த மக்கள் இந்த புத்தாண்டை தொடர்ச்சியாக கொண்டாடுறாங்க. இதில் நல்ல சிறப்பான புத்தகங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கான். அது மாதிரி குழந்தைகள் நிறையா புத்தகங்கள் விரும்பி வாங்குறாங்க. தொடர்ச்சியாக வாசகர் வாங்கி படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இது ஒரு நல்ல ஒரு மன நிறைவேறிய நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். எதிர்பார்த்ததோட நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களும் நான் கூட ஐயோ போர் அடிக்குதே அப்படின்னு வந்தாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் ரொம்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. நிறைய புக்ஸ் வாங்குங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுங்க, நம்ம வீட்டு பெரியவங்களுக்கும் நிறைய வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து முழு நேரமும் இயக்கப்பட வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கடலும் சங்கமிக்கும் குமரிக்கடல் நடுவே 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்து 17வது ஆண்டையொட்டி தமிழ் ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் சார்பில் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சிலை உப்பு நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க பராமரிப்பு பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர்கள் சுற்றுலா பயணிகள் சிலைக்கு சென்று பார்வையிட வசதியாக முழு நேரமும் படகு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் தெரிவித்துள்ளனர். இந்த உப்பு நீர் அடித்து இந்த உப்பு நீர் கரைசலால் இதில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த பராமரிப்பு பணிகள் ஒழுங்காக நடக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு குழு அமைத்திருக்கிறது. அதற்காக 1 கோடி ரூபாயும் நிதி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பணிகள் இன்னமும் தொடங்கப்படவில்லை. ஆங்காங்கே சில வெடிப்புகளை இந்த நேரத்தில் நாம் காணலாம். எனவே இந்த குழுவின் சார்பாக, தமிழ் அன்பர்கள் சார்பாக, திருவள்ளுவர் அன்பர்கள் சார்பாக இந்த பணியை நீங்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் நள்ளிரவு புத்தாண்டு நாள் கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த பல்வேறு சாலை விபத்துகளில் 4 பேர் பலியாகினர். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் காயமடைந்தோர் சிகிச்சை பெற முடியாமல் தவித்தனர். புத்தாண்டு நாளையொட்டி நேற்று நள்ளிரவு காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பலியாகினர். மேலும் கூவத்தூர் அருகே அரசு பேருந்தும் காரும் மோதியதில் ஒருவரும் மற்றும் சதுரங்கப்பட்டினம் அருகே சாலையில் நடந்து சென்ற ஒருவர் உட்பட 4 பேர் பலியாகினர். நள்ளிரவுகளில் சாலைகளில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் சாலைகளின் மீது உள்ள தடுப்பு சுவர்களில் மோதி பலத்த காயமடைந்தனர். இவர்களை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. பெரம்பலூர் புனித பனிமய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதிதாய் பிறந்த புத்தாண்டை பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித பனிமய மாதா தேவாலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தேவாலயத்தில் சிறப்பு ஆராதனை பாடல்கள் பாடிய பின்னர் திருப்பலி நடைபெற்றது. மேலும் நகர்ப்புறத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இளைஞர்கள் சாலைகளில் திரண்டு உற்சாகமாக வரவேற்றனர். ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புத்தாண்டினையொட்டி நள்ளிரவில் வீதிகளில் திரண்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கேக் வெட்டி உற்சாகமாக புத்தாண்டினை வரவேற்றனர். சித்திரகுப்தர் ஆலயத்தில் விநாயகர் சந்தனக்காப்பில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் தாமல்வார் பகுதியில் அமைந்துள்ள பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சித்திரகுப்த சுவாமி கேது பகவானின் பரிகார ஸ்தலமாகிய ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம்
அலங்காரம் மிகவும் நல்ல முறையிலே சிறப்பாக நல்லபடியாக நடந்தேறியது. இந்த புத்தாண்டு எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடு அனைவரும் இன்புற்று வாழ ஸ்ரீ சித்ரகுப்த சுவாமியை பிரார்த்திக்கிறேன். இந்த புதிய ஆண்டு 2017ஆவது ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்றும், குறிப்பாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்றும், ஒரு தாயின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஜெபிக்கின்றேன். புத்தாண்டு நாளை முன்னிட்டு கடலூர் தூய கார்மெல் அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் தூய கார்மெல் அன்னை ஆலயத்தில் புத்தாண்டு நாளை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் உள்பட அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறந்ததும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புத்தாண்டு முன்னிட்டு கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் நகரின் பல பகுதிகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் 600 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சியின் காரணமாக மஞ்சள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் மழையை நம்பியே விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது அம்மாவட்டத்தின் எசனை, செங்குணம், பூஞ்சோலை, விசுவக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 10 மாத பயிரான மஞ்சளுக்கு அதிக அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது. வறட்சியின் காரணமாக நிலத்தடி நீர் குறைந்தும் பாசன கிணறுகள் வற்றி போனதால் மஞ்சள் கருகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மஞ்சள் அறுவடைக்கு இன்னும் 2 மாதங்கள் இருப்பதால் பருவமழை பெய்தால் மட்டுமே அதனை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதால் வருமானத்தை இழந்து தவிக்கும் சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளனர். 4 வருஷமாக பரவாயில்ல. இந்த வருஷம் செலவு அதிகமாக பண்ணியிருக்கோம். சுத்தமாக மழை இல்லை போயிட்டனால கிணத்துலேயும் தண்ணி இல்லை. அதனால் இந்த 2 மாதம் தண்ணி ரொம்ப வறட்சியாக இருக்குது. எப்படி அறுவடை பண்ணுறதுங்கிறது தெரியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணி டிமாண்டு இப்போ 2 மடை 3 மடை தான் பாயுது. மாட்டுக்கு சோளநாற்று விட முடியல. தீனி டிமாண்டு எல்லாம் கஷ்டத்தில் தான் இருக்கும். இந்த பயிரை எப்படி அறுவடை பண்ணுறது? பங்குனி மாதம் தான் வெட்டணும், அது வரையும் இறச்சாகணும். இப்படி இருக்கும். உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆங்கில வருட பிறப்பின் முதல் சூரிய உதயனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தங்களது எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டி புனித நீராடி வழிபட்டனர். உலகம் எங்கும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நேற்று நள்ளிரவு முதல் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. சுற்றுலா தலங்களில் கூடிய ஏராளமானோர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இந்த ஆண்டின் முதல் சூரிய உதயத்தினை காண உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்த நாளில் முதல் சூரியனை கண்டவர்களுடைய வாழ்வில் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் என தெரிவித்தனர். மேலும் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, காந்தி மண்டபம், முக்கடல் சங்கமிக்கும் பகவதி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை கண்டு களித்து பின்னர் கடலில் நீராடி புத்தாண்டினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நியூ இயர் செலிப்ரேஷனுக்காண்டி இங்கே வந்தோம். கன்னியாகுமரிக்கு இங்கே வந்திருக்கிறோம். முதல் நாள் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டாக இருக்குன்றக்காண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று நைட்லேருந்தே நாங்கள் இதுக்காண்டி வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரும் பைக்கில் ரைட் பண்ணி ரொம்ப இந்த நியூ இயர் பெஸ்ட்டாக கொடுத்ததுக்கு இந்த சன்ரைஸ்க்காண்டி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல் சூரிய உதயம் எல்லாருக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாரும் இதே போலவே இந்த வருடம் முழுவதும் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும். குடும்பத்தோட சூரிய உதயம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் 5 முக விநாயகர் கோவிலில் உள்ள விநாயகருக்கு வெண்ணெய் காப்பு மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததை பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். மேலும் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள கோதண்ட ராமசுவாமிக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அரியலூர் கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம், தாயாருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு புஷ்பங்கி நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வரிசையாக பெருமாளை தரிசனம் செய்தனர். உலக நன்மைக்காகவும் இந்த ஆண்டு நல்லபடியாக அமைய. புதுச்சேரியில் புத்தாண்டையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் சர்வ மத தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை முதலே திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேதபுரீஸ்வரர் கோயில், கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமிகள், காமாட்சியம்மன் கோவில், வன்னிய பெருமாள் கோவில், சனீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டவர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை பிள்ளையார்பட்டியிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரவேலு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் உலக பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது. இன்று ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் தங்க கவசத்தில் மக்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இதனை காண தமிழகம் முழுவதில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். பிள்ளையார்பட்டிக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். இந்த நேரம் நல்லா தங்க கவசம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்பாக நிறைய நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த தடவை எல்லா வருஷங்களும் நல்ல ஒரு ப்ரொசீஜர் நல்லா இருக்குது. நல்லா ஈஸியாக சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். என் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேந்தர் செய்திகளுக்காக பிள்ளையார்பட்டியிலிருந்து பாஸ்கரவேலு. வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 வழிபாட்டின் 4ஆம் நாளான இன்று ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாத சுவாமி திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். உலக புகழ் மிக்கதும் வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. பகல் 10 எனப்படும் வழிபாட்டின் 4ஆம் நாளான இன்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இன்றைய நாளில் நம்மாழ்வார் கவரிமான் கொண்டையுடன் ரத்தின அபயஹஸ்தம் பஞ்சாயுத மாலை உள்ளிட்ட பல்வேறு திருவாபரணங்கள் அணிந்து தரிசனம் தருகிறார். அர்ச்சன மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் நம்மாழ்வாரை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டு நாள் என்பதாலும் இன்று வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் அன்று காலை வைகுண்ட ஏகாதசி பகல் 10 4வது நாள் அன்னைக்கு காலையில் புறப்பாடு பார்க்க வந்திருக்கோம். சாமியை தரிசனம் பண்ணது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச இதே சந்தோஷம் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். இருக்குது இங்கே நான் ஒரு 10-11 வருஷமாக சேவிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி பெருமாள் முத்தங்க சேவையில் எல்லாத்துக்கும் காட்சி அளிக்கிறாரு. மண்டபத்தில் எல்லா ஆழ்வாருக்கும் முன்னாடி பெருமாள் எருளி எல்லாத்துக்கும் தரிசனம் காமிச்சாரு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டை வரவேற்ற பிரேசில் வண்ணமயமான வான வேடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி பிரேசிலில் நடைபெற்ற வான வேடிக்கையை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். 2016ஆம் ஆண்டு விடைபெற்று 2017ஆம் ஆண்டு பிறந்ததை உலகெங்கும் உள்ள மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசிலில் புத்தாண்டு பிறப்பையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்ற வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். சுமார் 16 நிமிடங்கள் அரங்கேறிய வான வேடிக்கை அனைவரின் கண்களுக்கும் விருந்தாக அமைந்தது. புத்தாண்டை கொண்டாட 8 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்ததால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. துருக்கியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளது. உலகெங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல்லில் இரவு விடுதி ஒன்றில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அங்கே நுழைந்த தீவிரவாதி ஒருவர் திடீர் தாக்குதல் நடத்தினார். இந்த தாக்குதலில் 35 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். 40க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி பலியானதால் பலி எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது.
ஆஸ்திரேலியாவின் ஆடுகளத்தை பயன்படுத்தி நல்ல ஃபார்மில் உள்ள ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்தை வீழ்த்துவதே தனது இலக்கு என பாகிஸ்தான் வீரர் முகமது இர்ஃபான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் உயரமான வேகப்பந்து வீச்சாளர் என்று அழைக்கப்படும் முகமது இர்ஃபான் 7 அடி உயரம் கொண்டவர். இவர் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பாகிஸ்தான் ஒருநாள் அணியில் இடம் பிடித்துள்ளார். இரு அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் இந்த போட்டித் தொடர் பற்றி பேசிய அவர், பவுன்சருக்கு சாதகமான ஆஸ்திரேலியாவின் ஆடுகளத்தை தன்னால் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும், ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித்தின் விக்கெட்டை வீழ்த்துவதே தனது இலக்கு என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பணத்தாள்கள் தட்டுப்பாடு பிரச்சினை விரைவில் தீரும், மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நம்பிக்கை. ஏடிஎம்மில் இருந்து ரூபாய் 4500 வரை எடுக்கலாம். இன்று முதல் அமலுக்கு வந்த புதிய நடைமுறை. குடும்ப அட்டைகளில் உள்தாள் இணைப்பு பணி தொடங்கியது. ஸ்மார்ட் கார்டு திட்டம் பற்றி ஸ்டாலின் கேள்வி. கட்சியின் தேசிய தலைவராக முதல்வர் அகிலேஷ் தேர்வு. சமாஜ்வாதி கட்சியிலிருந்து சிவ்பால் யாதவ் நீக்கம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.